ஃபேஷியல்ஸ் வந்து பேசிக் ஃபேஷியல் வந்து கோல்ட் ஃபேஷியல், ஒயின் ஃபேஷியல், பேர்ல் ஃபேஷியல், அந்த மாதிரி ஃபேஷியல் வெரைட்டிஸ் இருக்குது. அவங்களால ஷுவராக ஒரு மந்த் வந்து 1 lakh மேலே வந்து ஏர்ன் பண்ண முடியும். திவ்யா குன்றத்துலேருந்து வரேன். பேர் ராஜேஷ், சிவாசி. அபிராமி, நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். எல்லாருமே படிக்கிறக்கூடிய அளவுக்கு 5000லேருந்து பேசிக் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ வந்து எங்களுக்கு புரியல மேம்னா அகைன் வந்து சொல்லி தருவாங்க. மூஞ்சி காட்டாமல் அவங்க கோவப்படாமல் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. എൻ്റെ നെയിം സൂര്യ. ഞാൻ കേരളത്തിൽ കണ്ണൂർ എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്തു നിന്ന് വരുന്നത്. டிப்ளமோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சலூன் பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். இப்போ டேட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் இருக்கிறதுலே நம்மக்கிட்ட வந்து கம்மி ப்ரைஸ். ஸோ நிறைய இடத்துலேருந்து வந்து முடிச்சுட்டு போய் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வணக்கங்க. இங்கே எங்கள் அகாடமி நேம் வந்து ஸ்டார் ஏஞ்சல்ஸ் பியூட்டி அகாடமி. இங்கே கிண்டி ஆண்டு இருக்குது. எங்களுது ஸ்டார்டிங்லேருந்து இருந்துகிட்ருக்கோம் ட்ரெயினராக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் லெவல்லேருந்து கிளாஸஸ் போகுது. மிடில் கிளாஸ்லேருந்து ஹையர் கிளாஸஸ் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாருமே படிக்கிறக்கூடிய அளவுக்கு 5000லேருந்து பேசிக் ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரைக்கும் இருக்குது. ப்ரொஃபஷனல் கோர்ஸே பார்த்தீங்கன்னா 13,000 தான் உங்களுக்கு. ஸோ அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். படித்தவங்க தான் வந்து படிக்கணுன்றது ஒரு 8th வரைக்கும் 10th வரைக்கும் படித்தவங்க கூட ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் கூட போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் தான் ஜாஸ்தி, தியரி வைஸ் வந்து கம்மி. உங்களுக்கு தியரி வந்து எதுக்குன்னா இன் ஃபியூச்சர் ஏதாவது நீங்கள் ஒரு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டோ ஒரு பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்டோ மறந்துட்டா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் கொடுக்கறது தியரிஸே. பட் ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 95% ப்ராக்டிக்கல் தான். அதேமாதிரி பசங்க வந்து ஒரு வாட்டி தான் பண்ணணும் 2 வாட்டி பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ சப்போஸ் இன்கேஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மேனிக்யூர் பெடிக்யூர் நாங்கள் கொடுப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது மறந்துட்டு நடுவில் வேறு கிளாஸஸ்லாம் வரும். அப்போ மறந்துட்டா கூட நடுவில் இன்பிட்வீன் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேனிக்யூர் பெடிக்யூர்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். அப்பயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் ஃபேஷியல் மறந்துட்டோம், இல்லை ஹோட்டல் மசாஜ் மறந்துட்டோம்னா கூட அகெயின் திருப்பி நாங்கள் அதை ப்ராக்டிஸை கொடுப்போம். இப்போ வந்து எங்களுக்கு புரியல மேம்னா அகைன் வந்து சொல்லி தருவாங்க. அதனால் எங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலுமே நேற்றுலேருந்து மேம் புரியல மேம் நான் சொல்லித்தரேம்மா, மூஞ்சி காட்டாமல் அவங்க கோவப்படாமல் எங்களுக்கு சொல்லி தருவோம். அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதேமாதிரி ப்ராடக்ட் கூட பசங்களை நாங்கள் எதுவும் வாங்க சொல்கிறது இல்லை, நாங்கள் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். எவ்வளோ அவங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பேமெண்ட்லேருந்து நாங்கள் எல்லாமே நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைட் பண்ணிடுறோம். சிசர் அண்ட் கோ மட்டும் அவங்கள வாங்க சொல்லிவிடுவோம். ஏன்னா அது இன் ஃபியூச்சரில் அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டம்மி கொடுக்கறதுலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல்ஸ் வந்து பேசிக் ஃபேஷியல் வந்து கோல்ட் ஃபேஷியல், ஒயின் ஃபேஷியல், பேர்ல் ஃபேஷியல், அந்த மாதிரி ஃபேஷியல் வெரைட்டிஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்டு, பிம்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, ஸ்கின் டைட்னிங் ஃபேஷியல்லாம் இருக்குது. இப்போ சில பேர் பிக்மெண்டேஷன்னா பிளாக் பேச்சஸ் இருக்கும் ஃபேஸில், ஈவன் டோனாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மிஷின் போடலாம், கேல்வானிக் மிஷினை போட்டு நாங்கள் பண்ணுவோம். பிம்பிள்ஸ் ஃபேஸாக இருந்துச்சு, ஓப்பன் போர்ஸு இந்த மாதிரி இருக்கிறது கூட நாங்கள் வந்து பிம்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் போடுவோம் ஃபேஸ்க்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைட்னிங்னா ஒரு ஏஜிங் பர்சன்லாம் வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து சேக் ஆகிடும், ரிங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறதுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஸ்கின் டைட்னிங் ஃபேஷியல் நாங்கள் கொடுப்போம். அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் மிஷின். ஸோ இது மாதிரி ஃபேஸுக்குன்னு தனியாக மிஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹேருக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹேர் ஃபாலுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டு, ஸ்பிட்டன்ஸு. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் வந்து அயனிங், டெம்பரரி அயனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் அயனிங் இருக்குது. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இந்த மாதிரி எனக்கு கேர்லி ஹேர் எனக்கு பிடிக்கல, ஸோ அது மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு அயனிங் பண்ணிப்பாங்க. தென் டாங்ஸ் இருக்குது. டாங்ஸ்னால் கேர்லி ஹேர், இப்போ ஸ்ட்ரைட்னிங் சில்கி ஹேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மாற்றுறதுக்காக டாங்ஸ் மாதிரி வரும், கேர்ள்ஸ் மாதிரி, அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. அப்புறம் ஹாட் ரோலர்ஸ் இருக்குது. ஹாட் ரோலர்ஸ்ன்றது டெம்பரரி செட்டிங்ஸ். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரைடல் மேக்கப்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ இயர்ஸாக இன்ஸ்டியூட் வந்து 10 years மேலே ஆகுதுங்க. ஸோ இதுவரை உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வெளில போயிருக்காங்க? அது கணக்கே இல்லைங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 2000 to 4000 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. ஏன்னா 2014 நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இன்னி வரைக்கும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பார்லர் வச்சுருக்காங்க. சில பேர் ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க, சில பேர் அர்பன் கிளப்பு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் பார்லர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தர் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஓகே மேம், இந்த ஃபீல்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க? இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒன்லி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போகிறாங்கன்னா ஒரு 15,000 மேக்கப் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 8,000 5,000லேருந்து கூட மேக்கப் போடலாம். ஏன்னா நம்ம வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே ஒருத்தருக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் 5,000லேருந்து 15,000 கூட நீங்கள் மேக்கப் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஏரியா வைஸ். நிறைய பேர் வந்து ஃபுல் பேக்கேஜே எடுத்து பண்ணுறாங்க. எப்படின்னா டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ஐப்ரோஸ்லேருந்து ஃபேஷியலு, ப்ளீச்சு, நெக் ப்ளீச்சு, ஹேண்ட் ப்ளீச்சு, அப்புறம் மேனிக்யூர், பெடிக்யூர், ஹாட்டல் மசாஜ், ஹேர் ஸ்பா, பாடி ப்ளீச்சு, அப்புறம் பாடி மசாஜ் எல்லாமே பண்ணும்போது ஒரு ஃபுல் பேக்கேஜாக எடுத்து பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு நிறைய யூஸ் ஆகுது உங்களுக்கு. திவ்யா குன்றத்தூர்லேருந்து வரேன். இப்போ 1.5 மந்த்தாக ஆயிருக்கு. நான் காஸ்மெட்டாலஜி எடுத்திருக்கேன் பியூட்டிஷியனில். இப்போ நாங்கள் ஹேர் கட் வந்திருக்கோம். இன்னும் மேக்கப் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யா, எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எங்கள் மேம்னால. ஃப்ரெண்ட்லி டைப் ஆக்சுவலி, அதனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் ரன் பண்ண முடியுது. ஆக்சுவலி தான் ட்ரூ. இது எங்கள் மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. என்னோட நேம் அபிராமி. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி காஸ்மெட்டாலஜி படிக்கிறேன். நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து டிப்ளமோ. ஸோ இதிலே இருக்கிற அங்கே வந்து காஸ்மெட்டாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னாங்க இல்லைங்களா, இவங்க வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஸோ இப்போ ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபேஷியல் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஜேட் ரோல் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும், டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஃபேஷியல் போயிட்டுருக்கு. இங்கே வந்து மேக்கப், நெயில் எக்ஸ்டென்ஷன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. தென் வந்து 20 டைப் ஆஃப் நெயில் ஆர்ட்ஸ். ஸோ இது ஒரு தனி கோர்ஸ் இருக்குது. தென் மேக்கப் பார்த்தீங்கன்னா 7 டைப் ஆஃப் மேக்கப்ஸ், ஹெச்டி, வாட்டர் ப்ரூஃப், ஏர் ப்ரஷ், தென் வந்து ரிசப்ஷன், முகூர்த்தம் இந்த மாதிரி மேக்கப் லுக்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே இந்த கோர்ஸ் உங்களுக்கு டிப்ளமோலையும் காஸ்மெட்டாலஜிலையும் மேக்கப் ஆட் ஆகி தான் இருக்குது. தனியாக எடுக்கிறதுனால எடுத்து படிக்கிறாங்க. ஸோ இந்த 2 கோர்ஸஸும் இங்கே போயிட்டுருக்கு. ஓகே மேம், இப்போ காஸ்மெட்டாலஜி தனியாக எடுத்து படிக்கிறாங்க, இங்கே டிப்ளமோ ஃபுல்லாக படிக்கிறாங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக வரும். ஸோ இருக்கிற 7 டைப் ஆஃப் மேக்கப்பும் உங்களுக்கு வந்து காஸ்மெட்டாலஜியில் இருக்கும். நெயில் ஆர்ட் வந்து உங்களுக்கு காஸ்மெட்டாலஜியில் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கோர்சஸ் நிறைய இருக்கும். அப்டேட்டில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்து உங்களுக்கு காஸ்மெட்டாலஜியில் இருக்கும். டிப்ளமோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சலூன் பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். பட் இதை விட இன்டெப்த்தாக வரும் உங்களுக்கு. இப்போ வேக்சிங்னா டைப் ஆஃப் வேக்சிங் அதில் வரும். மேனிக்யூர் பெடிக்யூர்னா டைப்ஸ் ஆஃப் மேனிக்யூர் பெடிக்யூர் அதில் வரும். மேக்கப்னா மேக்கப்பில் இருக்கிற எல்லா மேக்கப், ஹெச்டி, ஏர் ப்ரஷ், வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே அதில் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஹேர் கட்லேயும் சேம். ஸோ உங்களுக்கு எல்லா ஹேர் கட்ஸும் அதில் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைப் ஆஃப் ஹேர் கட்ஸ் வருதுன்னா அதில் ஒரு 15 வரும். அவ்வளோதான். இப்போ நெயில் எக்ஸ்டென்ஷன் சொன்னீங்க இல்லையா, அது நெயில் எக்ஸ்டென்ஷன், நெயில் கட் பண்ணுவாங்க, எக்ஸ்டென்ஷன் சொன்னீங்க. ஸோ இப்போ அது ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிற ஒரு விஷயம் நெயில் ஆர்ட், நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம். நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து செமி பெர்மனன்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மந்த்ஸ் கணக்கில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களோட கையில். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான கிளாஸும் இங்கே இருக்குது. ஜெல்லுலேருந்து எல்லாமே உங்களுக்கு 3 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இங்கே சொல்லித்தராங்க. தென் நெயில் ஆர்ட். ஸோ நெயில் ആർട്ടും 20 ടൈപ്സ് കിட்ட ഇങ്ങനെ சொல்லிത്തരാங்க. എൻ്റെ നെയിം സൂര്യ. ഞാൻ കേരളത്തിൽ കണ്ണൂർ എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്തു നിന്നാണ് വരുന്നത്. കോസ്മെറ്റോളജി. ഞാനിവിടെ വന്നിട്ട് 2 മാസം ആവുന്നു. ഞാൻ ഹോസ്റ്റലിലാണ് സ്റ്റേ ചെയ്യുന്നത്. സാർ എനിക്ക് എല്ലാം ചെയ്തു തന്നായിരുന്നു. ഹോസ്റ്റൽ കാര്യങ്ങളെല്ലാം സാർ തന്നെ അറേഞ്ച് ചെയ്തു. എൻ്റെ എക്സ്പീരിയൻസ് കേരളത്തിൽ നമുക്ക് ചെയ്യണമെങ്കിൽ നോർമലി ഒരു 1 lakh അതിന് മേലെ പോകുന്നുണ്ട്. പിന്നെ ചില സ്ഥലങ്ങളിലാണെങ്കിൽ എന്താണ് ഇതിനേക്കാൾ 1 lakhനേക്കാൾ കൂടുതൽ ചോദിക്കുന്നത്. അപ്പം അതൊക്കെ വെച്ച് നോക്കുമ്പോൾ ഇവിടെ കുറച്ച് കുറവാണ്. പിന്നെ അതുമാത്രമല്ല നമുക്ക് നന്നായിട്ട് പഠിക്കാനൊക്കെ പറ്റുന്നുണ്ട്. നമുക്ക് എല്ലാ കാര്യങ്ങളും ക്ലിയർ ആയിട്ട് എല്ലാവരും പറഞ്ഞു തരുന്നുണ്ട്. ലാംഗ്വേജ് പ്രോബ്ലം എനിക്ക് തമിഴ് കുറച്ച് അറിയുള്ളൂ. നാട്ടിൽ നിന്ന് ഇങ്ങോട്ടേക്ക് വരുമ്പം ചെറിയൊരു പേടി ഉണ്ടായിരുന്നു. പക്ഷേ ഇവിടെ വന്നതിന് ശേഷം വലിയ പ്രശ്നമൊന്നുമില്ല. ഇപ്പോൾ ഓക്കെയാണ്. ഇപ്പോൾ ഇവിടുത്തെ ടീച്ചേഴ്സിനാണെങ്കിലും അത്യാവശ്യം ഞാൻ പറയുന്ന കാര്യങ്ങൾ അവർക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ട്. പിന്നെ നോർമലി ഇവിടെ വന്നിട്ട് നമ്മുടെ ആ ഒരു ലാംഗ്വേജ് പ്രോബ്ലം ഒക്കെ മാറും. വലിയ പ്രശ്നമൊന്നുമില്ല. என் நேம் சந்தோஷ். நான் பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு வந்து ட்ரைனராக இருக்கேன் கிளாஸஸ்
கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், பியூட்டிஷியன் கிளாஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிப்ளமா இன் ஹேர் அண்ட் ஸ்கின் கோர்ஸ் ப்ரோ. இது வந்து ஒரு சலூன் ரிலேட்டட் வந்து கோர்சஸ்ஸு. ஸோ நார்மலாக சலூன்னு பார்க்கும்போது ஹேர் கட்டு, ஷேவிங்கு, பியர்ட் செட்டிங்கு, ஸோ ஹெட் மசாஜ் இது மட்டும்தான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போகும்போது நிறைய சர்வீசஸ் வந்து இருக்குது. ஃபேஷியல் இருக்குது, ப்ளீச்சு, நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிம்பிள் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட் இருக்குது, பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம ஹேருக்கு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்தமாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கவர் ஆகும். அடுத்த திங்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்துடும். க்ரூம் மேக்கப், வெட்டிங் மேக்கப்லாம் பண்ணுறாங்களா ஜென்ஸுக்கு, ஸோ அந்த மேக்கப் வந்து கவர் ஆகிடும். வந்து ஸ்ட்ரைட்னிங் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் ஹேர் கலர் வரும். ஸோ அட்வான்ஸாக இந்த கலரிங்லாம் பண்ணுறாங்களே. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக லைக் பண்ணுற ஒரு விஷயம் கலரிங்காக இருக்கும், ஹேர் கட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான எல்லா கலரிங்ஸும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சலூன் மேனேஜ்மெண்ட்டு, சலூனை எப்படி ரன் பண்ணணும், ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி, இந்த மாதிரி எல்லாமே எல்லா கிளாஸஸுமே கவர் ஆகிடும். கிளாஸஸ் டியூரேஷன் எவ்வளோ? இப்போ ஆஃப் டே வராங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு 45 days வரைக்கும் வந்து போகும் ப்ரோ. ஃபுல் டே வந்தாங்கன்னா 1 மந்தில் ஷோராக முடிஞ்சிடும். ஸோ மொத்தம் ஒரு 3 இதுவாக போயிடும். மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஒன்று இருக்குது, ஸோ ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபுல் டே இருக்குது. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது. இப்போ பார்ட் டைமாக வராங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி இருக்கவங்க யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் பிஸ்னஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல்டு ப்ரோ. ஸோ இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக சலூன் போய் தான் ஆகணும், ஹேர் கட் பண்ணி ஆகணும், பியர்ட் செட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே பண்ணிட்டு ஆகணும். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு ஓன் பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல ஃபீல்டு. நெக்ஸ்ட் திங் என்னன்னா இதில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் அடிக்கடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது இல்லை ப்ரோ, ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணோன்ட்டு அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு மைண்டுக்கு வர பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியன் பிஸ்னஸ் தான் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒர்க் முடிச்சுட்டு அவங்க எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ வந்து இந்த கிளாஸஸ் வந்து கற்றுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைடு கோர்ஸ் தான் ப்ரோ இது. ஸோ கோர்ஸ் முடிக்கும் போது அவங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளாக இருக்கும். நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை அதர் ஃபார்மாலிட்டிஸ்க்கும் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பட் நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம நிறைய சர்வீசஸ், ட்ரீட்மெண்ட்டு, கலரிங்கு, இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ஒரு 70,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? வேறு ஜென்ஸ் வைஸ் மட்டும். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து யூனிசெக்ஸும் படிக்கிறாங்க, ஸோ லேடிஸ் கோர்ஸும் படிக்கிறாங்க. லேடிஸில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹேர் கட்டு, லேடிஸ் மேக்கப்பு, லேடிஸ் ஹேர் ஸ்டைலு. ஸோ இந்தமாதிரி லேடிஸ் கோர்ஸஸும் நம்ம பண்ணி ஆட் பண்ணும்போது அவங்களால ஷுவராக ஒரு மந்த் வந்து 1 lakh மேலே வந்து ஏர்ன் பண்ண முடியும் ப்ரோ. ஏன்னா லேடிஸோட மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த சர்வீஸ் போயிட்டு வராங்கனாலே 10,000 to 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மந்த்லி ஒரு 4 சர்வீசஸ் நம்ம ஆர்டர் எடுத்துட்டாலே அந்த மந்த் வந்து அவங்களுக்கு ஒரு 80,000 இல்லை 70,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களோட ட்ரைனிங் செஷன் எந்த மாதிரி இருக்கும்? ஸோ ட்ரைனிங் செஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே வந்து டீச் பண்ணிவிடுவேன். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலாகவே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிப்பாங்க. அவங்க வந்து ஓனாக அவங்க ஹேண்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அந்த சர்வீஸ் வந்து ஃபினிஷே பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுவோன்னா, நான் ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்குமே டெமோ பண்ணி கிளாஸ் எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்குள்ளே மாற்றி எல்லா சர்வீஸுமே பண்ணிப்பாங்க. இப்போ இங்கே படிக்கிற எல்லா சர்வீஸுமே அவங்களுக்குள்ளே வந்து பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க ப்ரோ. அந்த சர்வீஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது, ஸோ அவங்க ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்க சர்வீஸை பண்ணி பார்த்து தான் அவங்க கற்றுப்பாங்க. இப்போ நான் எடுத்துருக்கு வந்து 1 month கோர்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் சரி ஹேர் கட் மட்டும் இல்லை, இன்னும் நிறையலாம் இருக்குது, நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ டேட்டூ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஊர் சைட்லேருந்து அதிகமாக வந்து நம்மக்கிட்ட படிக்கிறாங்க. இருக்கிறதுலேயே நம்மக்கிட்ட வந்து கம்மி ப்ரைஸ் அமௌண்ட்டும் கம்மி ப்ரைஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா ட்ரைபல் டேட்டூ, போர்ட்ரேட் டேட்டூ, ரியாலிசம் டேட்டூ, இதேமாதிரி கிரே வாஷ் டேட்டூ, அது மாதிரி எல்லா டேட்டூமும் நம்ம கூட இதில் இன்க்ளூடு தான். இதில் நார்மலாக வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா லைனிங் ப்ராக்டிஸ், ஷேடிங் ப்ராக்டிஸ், ஃபில்லிங் ப்ராக்டிஸ், இதுமாதிரி எல்லா ப்ராக்டிஸும் நம்ம கொடுத்துருவோம். தியரி வைஸாக எல்லாமே கொடுத்துருவோம். இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஸ்கின்னுடைய டைப்பு, எந்த ஸ்கின்னுக்கு எப்படி போடணுன்றது எல்லாமே, நீடிலை பற்றி, மிஷினை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸ்கெட்ச் மார்க் வச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டம்மி ஸ்கின்னில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். போர்ட்ரேட் டேட்டூ, இப்போ அவங்களுடைய டேட்டூ அவங்களுடைய ஃபேஸை வந்து அவங்க ட்ரா பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கும். ட்ராயிங் மிஷினை வச்சு அவங்க வந்து டம்மி ஸ்கின்னில் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் ஸ்கின்னில், ஹியூமன் ஸ்கின்னில் கம்பல்சரி ஒரு 2-3 டேட்டூவாது இங்கே நாங்கள் கொடுப்போம். அந்த டேட்டூவை இவங்க லைவாக இங்கே போட்டதுக்கப்புறம் அவங்களுடைய பிஸ்னஸ் உடைய டெக்னிக், பிஸ்னஸ் உடைய ஐடியா, எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதை டோட்டலாக எல்லாமே சொல்லிவிட்டு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். நாங்கள் டோட்டலாக இங்கே முடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் நம்ம கொடுத்துருவோம். நல்லா ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஓன் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா ஜாப் வேணும்னா ஜாப் பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து அவங்களுடைய ஓன் சர்க்கிளில் இருக்கவங்கள வச்சு நம்ம எப்படி
எப்படி பிஸ்னஸ் பண்ணுன்றது நாங்கள் ஐடியாவும் சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கு பேசிக் நாலேஜ் ஏதாவது டிராயிங் நாலேஜ் ஏதாவது தேவைப்படுமா இல்லை நீங்கள் இது எதுவுமே வந்து நம்ம அந்தளவுக்கு டிராயிங் நாலேஜ் தேவை கிடையாது. டிராயிங் எல்லாமே இங்கே வந்து டோட்டலாகவே நம்ம டிராயிங் நாலேஜ் இங்கே கொடுத்துருவோம். ரெண்டாவது எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட்டு தான், எதுவுமே நம்ம பார்த்து ட்ரா பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே அது மேலே இருக்கிறத டிராயிங் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ ஷேக்கிங் இல்லாமல் அந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம கொடுத்துருவோம். டிராயிங் ப்ராக்டிஸ், ஷேடிங் ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். கிரே வாஷில் எப்படி போர்ட்ரேட் பண்ணணும், 3D பண்ணணுன்ற ஒர்க்கும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். 3D டேட்டூ வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இது கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும் சார்? 45 days ஆகும். ஓகே சார். இப்போ டேட்டூஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? இது இன்ச்சு பேஸில் தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சின்ன டேட்டூ, ஒரு இன்ச்சு டேட்டூ எவ்வளோ போடலாம், கிட்டத்தட்ட வந்து முதுகு ஃபுல்லாகவே பேக் முன்னாடி ஃபுல்லாக போடுறது எவ்வளோ போடலாம், அதேமாதிரி இன்ச்சு கணக்கில் பேசுவோம். கலரிங் பேஸில் பேசுவோம். கலரிங் டேட்டூனா எவ்வளோ பேஸ் பண்ணி பேசலாம், அவங்களுடைய போர்ட்ரேட் டேட்டூனா எவ்வளோ அமௌண்ட்டு, அதுமாதிரி பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சின்ன ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் 300 வாங்குங்கன்னு சொல்லுவேன். அவங்க ஒரு 1 year கழிச்சு அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி பிஸ்னஸ் ஐடியா. அது இங்கே முடிச்சுட்டு போவாங்க. நிறைய பேர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலேருந்து வந்து பண்ணிவிட்டு அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே திருச்சி, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் மதுரை, கும்பகோணம், பாண்டிச்சேரியிலேருந்து, ஸோ நிறைய இடத்துலேருந்து வந்து முடிச்சுட்டு போய் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவர் கையில் போட்டிருக்க டேட்டூ போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? தென் எவ்வளோ வந்து கம்பல்சரி ஒரு டேட்டூன்றது இப்போது அவருக்கு வந்து கிரே வாஷ் டேட்டூ தான் போட்டோம். கிரே வாஷ் டேட்டூ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 3 hours தான் ஆகும். ஒரு டேட்டூ லைவாக நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தா 3 hours. இப்போ நேம் டேட்டூலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவரில் பண்ணலாம். இவர் போட்டு கிரே வாஷ் டேட்டூவை பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா. ஆமாம், 2500 ரூபாங்க. இந்த சின்ன டேட்டூ வந்து 400 இல்லை 500 அப்படி தான் வாங்குவாங்க. கிரே வாஷ்ங்கிறது எதை சொல்கிறீங்க? சைடில் இருக்க கிரே வாஷ். ஆமாம், நம்ம எப்படி கிரே வாஷ் மிக்ஸ் பண்ணுறது, எப்படி லைன் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம இன்க்ளூட் இதில் சொல்லி கொடுத்துருவோம். கிரே வாஷுக்கு தனி கிளாஸ் போகும். போர்ட்ரேட் பண்ணோன்னா கம்பல்சரி கிரே வாஷ் தெரிஞ்சால் தான் போர்ட்ரேட் பண்ண முடியும். 3D பண்ணனாலும் போர்ட்ரேட் தெரியணும். கிரே வாஷ் கிளாஸ் இருக்குது, நீடில் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? இது இல்லாமல் மைக்ரோ பிளேடிங் வேணும்னா மைக்ரோ பிளேடிங் சர்வீஸும் நம்ம பண்ணுறோம். டேட்டூ ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் இன்கம் எவ்வளோ இருக்கும்? மந்த்லி இன்கம்ங்கிறது எவ்வளோ பண்ண முடியும்? ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தான் நான் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பயம் பதட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்கின்ன்றது, ஹியூமன் ஸ்கின்ன்றது அவ்வளோ வேல்யூவானது. போய் நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இங்கேயே நம்ம ஒர்க் கொடுத்து ட்ரைன் கொடுத்து ட்ரைனாக தான் வெளியே அனுப்புவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணால் சின்ன லெவலில் ஓப்பன் பண்ணால் இதுக்கு ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்தாலும் ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி மந்த்துக்கு 50,000 ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே மெட்டீரியல் வாங்கணும் எல்லாமே A to Z நான் வந்து பிஸ்னஸ் அவங்களுக்கு ஐடியாவும் கொடுத்துருக்கேன். இதுவரை எவ்வளோ பேர் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வெளில ஸ்டுடியோஸ் பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு இல்லை அரியர் இல்லை +2 ஃபெயிலியர் அவங்களாம் வந்துட்டு பிஸ்னஸ்க்காக இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்டூடெண்ட் 150 ஸ்டூடெண்ட் கிட்ட முடிச்சிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் செட்டில். Again same 4 section எடுத்துக்கோங்க. 4 section எடுத்துட்டு same 1 inch off of the ear. அந்த எடுத்துட்டு இதை சொல்லுங்க. 4 section complete பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் கட் கரெக்டாக